சித்தார்த் மகோதராவும் ஜான்வி கபூரும் லீட் ஆக்டர் நடிச்சிருக்கிற பரம் சுந்தரி படத்துடைய ரிவ்யூ தான் நாம இதில் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் எனக்கு இந்த படம் வந்து இப்பதான் பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் பார்த்ததுனால என்னுடைய ரிவ்யூ நான் வீடியோ அப்லோட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காரு. ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆப் தான் டேட்டிங் ஆப்பு. ஸோ இது வந்து அவர் வந்து ஆப்பை கண்டுபிடிச்சு லாகின் பண்ண உடனே ஸோ வந்து அவருடைய சோல்மேட், அதாவது இந்த சோல்மேட் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சு தேடுற இடத்துல கேரளா இருக்கிற ஒரு பொண்ணு தான் அவரோட சோல்மேட் வந்து நினைச்சேன். அந்த இடத்துக்கு போறாரு. ஸோ அவங்க அப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ யார் ஆப்பை கண்டுபிடிக்கிறன்னா அது வந்து இப்போ வந்து நீ வந்து ஷூ பண்ணணும். ஸோ இதுக்கு இத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா இந்த ஆப் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காகவே அதை ட்ரை பண்றதுக்காக வர ஆளு இங்க நடக்கிற கேரளால இருக்கிற கல்ச்சரல் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓணம் பண்டிகைக்கு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. அங்க நடக்கிற விஷயங்கள் அழகா காட்டியிருக்காரு படம். கடைசியில நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ லவ் பண்ணி அது ஒரிஜினல் லவ்வா மாறிச்சா இல்ல ஃபேக் லவ்வா ஆச்சா, 2 பேரும் கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களான்றதான் படத்துடைய கதை. எனக்கு லைட்டாக இந்த படம் பார்க்கும்போது சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தை பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. இருந்தாலும் இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த படம் வந்து நான் பார்த்தேன். உண்மையை சொல்லணும்னா ஜான்வி கபூருக்காக தான் இந்த படத்தையே நான் பார்த்தேன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க, எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.